ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். போன வருஷம் சீசனில் நம்ம கார்டனில் நல்ல காய்ச்சி குலுங்கின தக்காளி செடிகளை தான் பார்க்குறோம். பொதுவாக தக்காளி வளர்க்குறதுக்கு சீசன் ரொம்ப முக்கியம். வெயில் காலத்தில் தக்காளி செடிகள் வளர்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே வளர்ந்தாலும் மாவு பூச்சிகள் வரும், பூக்கள் உதிர்வு பிரச்சனை இருக்கும், பிஞ்சுகளும் வைக்காது, அறுவடையை நமக்கு கொடுக்காது. அதுக்குரிய சீசனில் தக்காளியை வளர்க்கும் போது தான் இந்த மாதிரி நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய காய்கள் கொடுக்கும். தக்காளியில் பல வகைகள் இருக்குது. சில செடிகள் ஒரு செடி டைப்பில் வளரும், சில ரகங்கள் கொடி போல் நீளமாக வளரும். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வருஷம் உள்ள கார்டன். இந்த வருஷத்தில் நம்ம தக்காளி செடிகள்லாம் வளர்க்குறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி செடி மாதிரி வளர்கிற தக்காளி செடி நம்ம வளர்க்கலை, கொடி மாதிரி வளர்கிற லைபீரியன் டொமேட்டோ தான் வளர்க்குறோம். அந்த லைபீரியன் டொமேட்டோ எப்படின்னா, அந்த செடி காட்டுத்தனமாக வளரும், நிறைய பக்க கிளைகள் விட்டு ஒரு புதர் மாதிரி வளரும்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த செடிக்கு நம்ம குச்சி நடவு பண்ணி வளர்த்தா அது அந்த அளவுக்கு படர்ந்து வளர முடியாது. அதனால் அந்த செடிக்கு பந்தல் மாதிரி போட்டு அதை பராமரிக்க போகிறோம். அப்படி போட்டு வளர்க்கும் போது தான் நிறைய பக்க கிளைகளோட நிறைய அறுவடை கிடைக்கும். இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் 2 லைபீரியன் தக்காளி செடி நடவு பண்ணி வளர்க்குறோம். பொதுவாக தக்காளி செடிகளுக்கு ஸ்டெம் ரொம்ப வீக்காக இருக்கும். செடியை நடவு பண்ணும் போதே ஒரு நீளமான குச்சி நடவு பண்ணி கட்டி பாதுகாப்பாக தான் வளர்க்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு ஷார்ட்டான கொம்பு தான் நான் நடவு பண்ணியிருக்கேன், கட்டி தான் வளர்க்குறேன். அந்த கட்டுனதுக்கு மேலே உள்ள பகுதியை பாருங்கள், அப்படியே சாஞ்சு விழுந்திருக்கு. சில நேரங்களில் முழுசுமே நொடிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பக்கத்தில் உள்ள செடிக்கு கூட பாருங்கள், ஒரு கம்பி நடவு பண்ணி கட்டி தான் வளர்க்குறேன். தக்காளி செடிக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பத்தாது. நீங்கள் தோட்டங்கள்லாம் பார்க்கலாம், மேலே ஒரு கயிறு ஸ்ட்ராங்காக போகும். இந்த செடிகளை பிடிச்சி அந்த கயிறு மேலே கட்டி விட்டுருப்பாங்க, சாஞ்சி விழாமல் இருக்கிறதுக்காக. சாஞ்சி விழுந்து அந்த செடி மண்ணில் கிடந்ததுன்னா இலைகள் அந்த மண்ணில் பட்டு ஃபங்கஸ் உருவாகும், நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் எல்லாமே ஏற்படும். பெருசாக பக்க கிளைகள் விட்டு நல்ல அறுவடைலாம் தர முடியாது. தக்காளி செடிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு பராமரிப்பு சப்போர்ட்டு கொடுத்தாதான் தக்காளி செடியிலேருந்து நல்ல அறுவடை எடுக்க முடியும். அடுத்ததாக தக்காளி செடிகளுக்கு வர நோயை பற்றி பார்க்கலாம். அடிப்பகுதி ஸ்டெம்மை பாருங்கள், மாவு பூச்சி நிறைய அடைஞ்சு போயிருக்கு, அதாவது வெள்ளைப்பூச்சி. இந்த இலைகளையும் பாருங்கள், தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டு இருந்ததுனால ஃபங்கஸ் மாதிரியும் உருவாயிருக்கு. இந்த மாதிரி இலைகளை கவனித்து உடனடியாக கட் பண்ணி எடுத்துடணும். அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோன்னா எல்லா இலைகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த தக்காளியில் வர்ற பிரச்சனை வைரஸ் நோய், அதாவது இலைகள்லாம் சுருட்டிக்கிட்டு வரும். அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி புளிச்ச மோர் தெளித்து விடலாம். புளிச்ச மோர் ஒரு பயிர் ஊக்கியாகவும் இருக்குது, பூச்சி விரட்டியாகவும் இருக்குது. இப்போ மண்ணையை நல்லா லூஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி செடிக்கு உரம் கொடுக்குறத பற்றி தனி வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு அடியில் உள்ள இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அடியில் உள்ள இலைகள் மண்ணை தொட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஃபங்கஸ் மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும். அடியில் உள்ள இலைகள் புதர் மாதிரி அப்படி ஒன்றா இருந்ததுன்னா நிறைய பூச்சி தாக்குதலும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பூச்சிகள் பகலில் ஒரு புதர் மாதிரி குளுமையான இடத்துல தான் போய் தஞ்சம் புகுந்திருக்கும், அதாவது தங்கியிருக்கும். மண்ணை இந்த மாதிரி நல்லா எப்போவுமே லூஸாக வச்சுருக்கணும். தக்காளி செடிக்கு மண்கலவைன்னு பார்த்தோன்னா, நம்ம தயாரிக்கிற மண்கலவையில் பாதி மண் இருக்கிற மாதிரியும் பாதி கோகோபீட் உரங்கள் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிடணும். மண்கலவை பொலப்பொலப்பாக இருக்கணும். இப்போ நம்ம தக்காளி செடியில் இருக்கிற மாவு பூச்சை எப்படி விரட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் மருந்தோ கரைசல்களோ தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்துக்கிடுங்க. தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி அதை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டாலே மாவு பூச்சி ஓடி போயிடும். மாவு பூச்சி நிறைய பரவிச்சுன்னா செடியோட வளர்ச்சி முழுசும் பாதிக்கப்பட்டுரும், செடி ரொம்ப வீக் ஆயிரும். சில நேரங்களில் செடியோட நுனிப்பகுதியில் மாவு பூச்சி வரும். அப்படி மாவு பூச்சி வந்ததுன்னா அந்த செடிக்கு வளர்ச்சி அதோடு நின்றுடும். நம்ம அடிக்கடி செடியை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பூச்சி இருக்கும்போதே அதை நம்ம ஒரு குச்சால் தட்டி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டோம்னா ஈஸியாக மாவு பூச்சியை கட்டுப்படுத்த முடியும். செம்பருத்தி செடியில் இந்த மாவு பூச்சி பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே வரும். இந்த தக்காளி செடிக்கு கொடுக்குற இதே பராமரிப்பை செம்பருத்தி செடிக்குமே கொடுக்கலாம். இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம மாவு பூச்சை விரட்டுறோம் பாருங்கள். பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் அதை கட்டுப்படுத்தணுன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ரொம்ப பரவுனப்புறம் கட்டுப்படுத்துகிறதே கஷ்டம். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா ஸ்டெம்மில் இருந்து எல்லா பூச்சிகளும் க்ளீன் ஆகி போயிடும். இப்போ ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. அடுத்தது அந்த நோய்வாய்ப்பட்ட இலைகள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா,
அந்த இலைகள், அடியில் உள்ள இலைகள் எல்லாத்தையுமே சுத்தமாக கட் பண்ணி எடுத்துடலாம். செடி ஒரு காற்றோட்டமாகும். வெயில் வந்து செடியோட எல்லா இடத்துலையும் படும். அப்படி பட்டாலே செடிக்கு நோய் தாக்குதல்லாம் வராது, பூச்சிகளும் வந்து தங்காது. இந்த பழைய இலைகளுக்கு போகிற சத்துக்கள் எல்லாமே செடியோட வளர்ச்சிக்கு போகும். செடி செழிப்பாக வளர்ந்து நமக்கு அறுவடை தர்றதுக்கு வசதியாக இருக்கும். எல்லா இலைகளையுமே இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லைபீரியன் வகை தக்காளி ரொம்ப நாளைக்கு நின்று நமக்கு அறுவடை தர்ற கொடி வகை தக்காளிங்கிறதுனால பந்தல் மாதிரி ஒரு அமைப்பு போட்டு கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே கூட மாவு பூச்சி இருக்குது. நான் ஆரம்பத்தில் கவனிக்கலை. இந்த மாதிரி பார்த்த உடனே இப்படி தட்டிட்டோன்னா ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். நம்ம விட்டுக்கிட்டு இருந்தோன்னா அது நிறைய எண்ணிக்கையில் பரவி ஸ்டெம்மு முழுசுமே வீக் ஆயிரும். இப்போ பந்தல் போடுறத பற்றி பார்க்கலாம். நான் இங்கே பழைய பிவிசி பைப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மரக்குச்சிகள் கூட எடுத்துக்கலாம், அந்த கொம்புனி சொல்கிறோம்ல அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பந்தல் அமைக்கலாம். இப்போ 4 முக்குக்குமே ஒவ்வொரு பிவிசி பைப்பு நான் நடவு பண்ண போகிறேன். தேவையான அளவில் எடுத்துக்கிட்டோம். போன வருஷம் கூட நான் ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்முக்கு இந்த மாதிரி ஒரு பந்தல் தான் போட்டிருந்தேன். அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இந்த மாதிரி பந்தல் அமைப்பை வந்து இந்த கொடி வகை செடிகளுக்கு கூட போடலாம். அந்த பூச்செடிகள், ஜாதி மல்லி, நித்தியமல்லி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடிகளுக்கு கூட இந்த மாதிரி பந்தல் நம்ம போடலாம். ஒரு செடி பந்தலில் படர்ந்து கிடந்தால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூச்செடிகள்லாம். 4 முக்குக்குமே இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம். 4 முக்குக்கும் வச்சுட்டு சைட்லலாம் சப்போர்ட்டுக்கு கொடுத்து கட்டிட்டோன்னா ஈஸியாக பந்தல் அமைச்சிடலாம். நமக்கு எப்படி போட தருதோ அந்த மாதிரி போடலாம். இப்போ எடுத்துகிட்டு ஒரு பள்ளம் நோண்டி நான் வச்சு நடவு பண்ணிடுறேன். ஏன்னா கொம்பு மாதிரி நடவு பண்ணி கட்டினா அந்த கிளைகளால் அப்படி அந்த அளவுக்கு நல்லா விரிவாக படர முடியாது. இது படர்ற செடிங்கிறதுனால ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்கும்போது தான் செடி வந்து நிறைய பக்க கிளைகளோடு வளரும். செடிக்கே தெரியுமா நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது, நம்ம ரொம்ப நாளைக்கு நிற்கலான்னு. அதுக்கு எதுவும் படர முடியாமல் அப்படிலாம் கீழே கிடந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு நின்று அதால் அறுவடை தர முடியாது. இப்போ இந்த மாதிரி நடவு பண்ணிட்டோம். 4 பக்கத்தில் இந்த மாதிரி நல்லா நடவு பண்ணிவிட்டு பந்தல் கட்டுறதை பார்க்கலாம். ஒரு வழியாக பந்தல் போட்டு முடிச்சிட்டோம். நான் போட்ட பந்தல் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் செய்கிறதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி கார்டனிங் வேலை, அதுவும் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வீடெலாம் கட்டி விளையாடுவோம். அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வருது இந்த பந்தல் போடுறப்போ. நம்ம வீடியோக்களை நிறைய பிகினர்ஸ் தான் பார்க்குறீங்க. இந்த பந்தல் போடுற இந்த வீடியோவை வேறு யாராவது வீடியோ எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பந்தல் போடுறது கூட தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. சரி, பரவாயில்ல, வேறு யாராவது வீடியோ எடுத்தாலும் எனக்கு அது பிடிச்ச மாதிரி இல்லை. ஏன்னா முக்கியமானதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டைலில் எடுக்கிறாங்க, நான் ஒரு மாதிரி எடுப்பேன். நான் எடுக்கிற வீடியோ தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இந்த செடிகள் எல்லாத்தையுமே அந்த பந்தலில் சைடில் போகுது பார்த்தீங்களா பைப்பு, அதில் வச்சு நம்ம கட்டிடலாம். நைஸாக எடுத்து கட்டணும். இப்போ செடியோட கிளைகளை பந்தலோட பக்கவாட்டு பைப்பில் நல்லா கட்டியிருக்கோம். இப்போ செடிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. செடியை இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வளைஞ்சி கிடக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு நல்லா நிமிந்துடும். இந்த மாதிரி கட்டியிருக்கோம் பாருங்கள். பழத்தை காற்று வீசினா கூட செடி நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கும். இந்த மாதிரி சப்போர்ட்டு கொடுத்து கட்டியிருக்கிறதுனால செடி இன்னும் நிறைய பக்க கிளைகள் விட்டு நல்லா வளரும். செடிக்கு வளர்ச்சி இனிமேல் தான் இருக்குது. நீங்களும் உங்கள் கார்டனில் தக்காளி செடி வளர்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய தொட்டிகளில் வளருங்க. ரொம்ப குட்டி தொட்டிகளில் தக்காளி செடிகள் வளர்க்கக்கூடாது. ஒரு தடவை அறுவடை முடிஞ்சதுமே செடி கொஞ்சம் காஞ்சி போகும். ரொம்ப நாளைக்கு நின்று அறுவடை தரணுன்னா தொட்டியோட அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஒரு நல்ல சப்போர்ட்டும் கொடுக்கணும். இப்போ இந்த பக்கம் இருந்து பந்தலை பாருங்களேன், பார்க்குறதுக்கே நீட்டாகவும் இருக்குது. நானும் நல்லா தான் பந்தல் போட்டிருக்கேன்னு எனக்கே நினைக்க தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த செடிக்கு பந்தல் போட்டது. ஆனால் பந்தல் போடணும்னு பல நாள் நினச்சிருக்கேன். மாடிக்கு வருவேன், அப்படியே சோம்பேறித்தனத்தில் திருப்பி போயிடுறது. இன்றைக்கி தான் அந்த வேலையை ரொம்ப நல்லாவே முடிச்சிருக்கேன். உங்கள் கார்டன்லேயும் கொடி வகை தக்காளி செடிகள் வளர்த்தா இந்த மாதிரி ஒரு பந்தல் மாதிரி அமைப்பு போட்டு கொடுங்க. செரி டொமேட்டோ, எல்லோ பியர் டொமேட்டோ, ரெட் பியர் டொமேட்டோ எல்லாமே கொடி வகை தக்காளி செடிகள் தான். இந்த பந்தல் போடுற பராமரிப்பு கொடுக்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.